நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த வேப்ப மரத்தை காமிச்சு சிக்கு ஹெல்த் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம தம்பி சொல்லியிருந்தா போல் ஜெகன் இதில் குறிப்பாக இன்னும் அனலைஸ் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிக்கலாகவும் ட்ரை பண்ணி புறா வந்து வெட்டிங் எல்லாம் நல்லா க்ரோத் ஆகுது. அந்த வேப்பங்கொட்டை வந்து அதில் இருக்கிற அந்த பருப்பு மட்டும் எடுத்து 10 டேஸ்க்கு ஒன்ஸு அந்த சிக்கு 10 டேஸ் ஆகும்போது ஒரே ஒரு பருப்பு மட்டும் மூக்கல்ல போல் ஊட்டணும். அதே போல் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ஊட்டிட்டு வரும்போது சிக்குங்களுடைய க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தாக நல்லா க்ரோத் இருக்கும். இன்னொரு பக்கம் அதோடைய பேசிக் என்னென்னா, ஒரு பக்கம் டிவார்மிங் ப்ராசஸ்ஸு, கூடவே வந்து அந்த வேப்பம் கொழுந்தோ இல்லை வேப்பங்கொட்டையோ இதை யூஸ் பண்ணும்போது அந்த கசப்பு தன்மையில் வந்து சிக்குங்களுக்கு நல்லா பசியை தூண்டும். அப்போ சிக்குங்க வந்து நல்லா புறாங்களாண்ட நல்லா கத்தி தீனி வாங்குதுங்க. இதுதான் அதில் வர ஸ்பெஷலு. இதை தேவைப்படுற நண்பர்கள் இந்த சீசனில் வந்து இப்போ வேப்ப கொட்டை வந்து வேப்ப மரத்தில் வந்து பழுக்கும். தேவைப்படுறவங்க சேகரித்து வச்சுக்கோங்க, காய வச்சு. சிக்குங்க பொறிக்கிற டைம்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து அரிசியே போடுறீங்க, தீனி வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஓல்டு மெத்தட், நம்ம ஓல்டு ஸ்டைலு, எல்லாமே ஓல்டு மெத்தடு. மேக்ஸிமம் நாட்டு மருந்து, தேவைப்படுற டைமுக்கு மட்டும்தான், ஒரு சிலது மட்டும்தான் இங்கிலீஷ் மெடிசனு. இந்த ரீசனால் வந்து நம்ம நாட்டு முறைகளையே பயன்படுத்துறதுனால பழைய தீனின்றதே வந்து கம்பு, கெவுரு, அரிசி, இதுதான் முக்கியமான தீனி. அது இல்லாமல் நம்ம நாட்டு முறைகளை யூஸ் பண்ணி நம்ம புறாங்களை வந்து பார்த்துக்கிறதுனால தான் இவ்வளோ ஹெல்த்தாகவும் புறாங்க நல்லாவும் இருக்குது. இதுதான் ரீசன். மிக்சிங் ஃபீடு போட்டால் புறா நல்லாயிருக்கும், இல்லை வெறும் ரேஷன் அரிசி போட்டால் புறா நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கூண்டில் புறாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, மிக்சிங் ஃபீடுடைய பேஸ் என்னென்ன கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணணும், இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வேணும். எது தேவை எது தேவை இல்லை, நம்ம ஃபீடு வைக்கிறதுக்கு ஏற்ற மாரி புறாங்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. அதனால தான் நான் பல முறை சொல்லுவேன், வெறும் யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு நான் இந்த ஃபீடு கொடுத்தேன் அந்த ஃபீடு கொடுத்தேன்னா எனக்கு 1000 ஃபோன் கால் வருதுன்னா அதில் நிறைய பேர் மிக்சிங் ஃபீடு வைக்கிறவங்களும் இருக்காங்க. மிக்சிங் ஃபீடு வச்சா அப்போ புறா நல்லா இருக்குன்னா புறா ஃபால்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஏன் ஃபால்ட் ஆகுது? அது இல்லை ரீசன். தீனிக்கும் புறா ஹெல்த்தாக இருக்கிறதுக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு சம்மந்தம் கிடையாது. புறாவை வந்து நம்ம கொடுக்குற ஃபீடுக்கு ஏற்ற மாரி நம்ம கூண்டில் என்ன ஃபால்ட்டு வரும், என்ன கிளைமேட்டுக்கு நம்ம என்ன தீனி வைக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது மட்டுமே தான் இருக்குது. புறாங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீடு வேணால், உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னவோ, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்ககிட்ட இருக்கிற காசு பணத்தை பொறுத்து. ஆனால் புறா வந்து வெறும் அரிசி போட்டால் புறா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இது பழைய ஆட்கள் எல்லாருமே வந்து பழைய ஃபீடுன்றதே வந்து சாதா புறாங்களுக்கு எல்லாரும் வச்சு மெயின்டைன் பண்ணது தான். ஆனால் அதை நான் இன்னும் அட்வான்ஸாக இது வைக்கிறதும் இல்லாமல் நாட்டு முறைகளையும் பயன்படுத்தி நான் ஓமர் புறாங்களையும் நல்லா வச்சுருக்கேன், சாதா புறாங்களையும் நல்லா வச்சுருக்கேன். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். நம்ம கோடியில் வந்து ஒருத்தராக தனியாக தெரியுறோம். இதனால தான் நம்ம மற்றவங்க மாரி காமனாக 10 இல்லை 11 வந்து எல்லாரும் போலையும் நான் மிக்சிங் ஃபீடு வைக்கிற ஆள் கிடையாது. எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, எனக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, எனக்குன்னு ஒரு புறா செலெக்ஷன் மெத்தட் இருக்குது, எனக்குன்னு நான் ஒரு ஐசைன், ஒரு டேஸ்ட்டு, எனக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து புறா வளர்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பிடிச்சா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட் ஆகலை, சரி வரல அப்படின்னா நீங்கள் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இதை யூடியூப்லாம் பார்க்குறத விட கூட இருக்கிற வயசானவங்க, நல்லா புறாவை பற்றி தெரிஞ்சவங்க, புறா நாலேஜ் உள்ளவங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு டைரெக்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜை கற்றுக்குங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.